அன்பர்களே, ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்மையே வெளிப்படுத்துகின்றார் பார்த்தீர்களா? விண்மீன் வழியாக ஞானிகளுக்கு வெளிப்படுத்தினார், கனவின் வழியாக யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார், இயற்கை வழியாக ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சிறு சிறு படைப்புகள் வழியாக கூட வெளிப்படுத்துகிறார். புகழ்பெற்ற அருந்ததி ராய் அவர்கள் எழுதியது போல, த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், கடவுள் சிறிய பொருட்களின் ஆட்களின் கடவுள் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ மனிதருக்கோ மொழியை சார்ந்தவருக்கோ தம்மை வெளிப்படுத்தவில்லை, எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்துதலைத்தான் இன்றைக்கு நாம் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். வெளிப்படுத்துகின்ற ஆண்டவரை மக்கள் எவ்விதமாகவெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் இன்றைக்கு பார்த்தோம். நம்மில் பலர் கடவுளை எதிர்ப்பவர்களாக இருக்கலாம், ஆனால் நிச்சயம் கடவுள்தான் வெற்றி பெறுவார் என்பது ஏரோது அனுபவித்திலிருந்து நமக்கு தெளிவாகிறது. நம்மில் பலர் ஆண்டவருக்கு மிக அருகாமையில் இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல், அவரால் எந்தவித பயனும் அடையாமல் கூட இருக்கலாம். ஏரோதின் அவையிலே இருந்த மறைநூல் அறிஞர்களின் செயல்முறை நமக்கு பாடமாக அமைகிறது. இன்றைக்கு குறிப்பாக ஞானிகள், அவர்கள் விண்மீனை கண்டார்கள். ஏதோ விண்மீன் என்று சும்மா இருக்கவில்லை, வெளிப்படுத்துகின்ற ஆண்டவரை தேடி அவர்கள் விரைந்து சென்றார்கள். அவர்கள் கேலி செய்யப்பட்டிருந்திருக்கலாம். நம்பிக்கை கொண்டோர் பல நேரங்களிலே அப்படித்தான் மற்றவர்களால் கேலி செய்யப்படுவார்கள். ஆனால் நம்பிக்கையில் தவறாமல் இருக்கும் போது வெற்றி கிடைக்கும். அவர்களுக்கு தடங்கல் இருந்தது யூதேயாவுக்கு வந்தபோது, எருசலேமுக்கு வந்தபோது. ஆனால் விடாமுயற்சியோடு இருந்தார்கள். இத்தகைய ஒரு மனநிலைக்கு இந்த திருக்காட்சி விழா நம் எல்லாரையும் இட்டு சென்றால் உண்மையாகவே நாம் பேறு பெற்றவர்களாகும். வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே